ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலைல எந்திரிச்ச உடனே மிஷினை போட்டு விட்டால் தான் நம்ம வேலை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக மிஷினும் ஓடி முடிஞ்சிடும். துணியை காய போட்டுடலாம், அடுத்த வேலையை பார்க்கலாம். சமையல் வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி மிஷினை போட்டு விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நாங்களாம் லிக்விடுக்கு சர்ஃப் எக்ஸல் யூஸ் பண்ணுறோம், அலசுறதுக்கு டெட்டால் யூஸ் பண்ணுறோம். நீங்களாம் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பொண்ணுங்க வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு சும்மைக்கே சொல்கிறீங்க. ஆனால் இருக்கிறதுலே பொண்ணுங்க தான் ரொம்ப வேலை செய்கிறாங்கன்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கு சும்மா இருக்கிறது தான் பேர். ஆனால் எல்லா வேலையும் பொண்ணுங்க மட்டும்தான் செய்கிறாங்க. ஒருத்தவங்க ஆஃபீஸ் போயிட்டு வராங்களா, அவங்களுக்கு தேவையானது எல்லாம் செய்கிறது அந்த பொண்ணுங்க மட்டும்தான். காலைல எழுந்திரிச்ச உடனே காஃபி போட்டு கொடுக்கறதுலேருந்து டீ போட்டு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு பூஸ்ட்டு போட்டு கொடுக்கணும். இதுதான் அவங்களோட வேலை. காலைல நாங்கள் எப்போயுமே பாலாடை பசும்பால் வாங்குறதுனால அந்த பாலாடை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். மந்த்லி ஒன்ஸ் நெய் காய்ச்சுற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு அடிக்கடி காய்ச்ச முடியாது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு நெய் நம்ம வீட்டில் மாட்டுப்பால் நெய் கொடுக்கறது அவ்வளோ நல்லது. கடையில் வாங்குறதுலாம் வேஸ்ட்டு தான். என்ன தான் சத்துன்னு சொன்னாலும் அதில் நம்ம கையால் செய்கிற சத்து மாதிரி இருக்காது. நம்ம எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நம்ம இதனால் கையால் செய்கிறது ஒரு தனி இது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்போயுமே பசும்பாட்டு பால் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்க பாலாடை ஸ்டோர் பண்ணி வைங்க. காலையிலே எப்போயுமே பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பூஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு தான் நான் டீ வச்சு குடிப்பேன். எப்போயுமே ஃபஸ்ட்டு நம்ம என்றைக்குமே நம்ம பிள்ளைங்கள தான், ஏன்னா கடவுளை நம்பி நம்ம இருக்கோம், நம்மளை நம்பி நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கள என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க. நம்மளை கடவுள் கைவிடக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் நம்ம பிள்ளைங்கள கைவிட்டுறாதீங்க. நீங்களாம் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் 3 ரோசஸ் டீ தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பாப்பா எந்திரிக்கிறப்பே ஃபஸ்ட்டு பால் டப்பா எடுத்துகிட்டு போய் கையில் கொடுத்தா தான் குடிச்சிட்டு தான் எந்திரிப்பாங்க. அவங்கள செட்டில் பண்ணிட்டு தான் அரிசியை நான் தண்ணியில் போடுவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நேரம் பாப்பா தூங்குவாங்க. பாலை குடிச்சிட்டு பூஸ்ட் குடிச்சிட்டு தூங்குவாங்க. எப்போவுமே அரிசி ட்ரப்பில் அரிசியை கழுவி எடுத்து வச்சுட்டு டீ வச்சு நமக்கு காலையிலேயே டீ குடித்தாதான் பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும். டீ குடிக்கலன்னா ஒன்றும் புரியாது. துவரம்பருப்பு எடுத்து கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு உலக்கு தான் நான் எப்போயுமே 1.5 உலக்கு இல்லாட்டினா 1 உலக்கு தான் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவேன் பருப்பு. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நேரம் ஊறும். வெங்காயம், பூண்டு, பீன்ஸ், கேரட் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு கட் பண்ணிகிட்ருப்பேன். சின்ன வெங்காயம் எங்கள் ஊர்லலாம் 40 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். நல்லா பெருசாக கிடைக்கிது. நல்லா சின்ன வெங்காய சட்னியாக அரைச்சி சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம் நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பீன்ஸ், கேரட் சாம்பார் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். அதனால் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக பருப்பை குக்கரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி எடுத்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குட்டி ஸ்பூன் தான், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ரசத்துக்கு பருப்பு ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு பூண்டு நல்லா உடச்சி பூண்டாக கொஞ்சம் குட்டி குட்டி பூண்டாக போட்டுக்கோங்க. பெரிய பூண்டெலாம் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகு ஜீரகம் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா விசில் வந்துடும். ஒரு 3 விசில் விட்டால் போதும். புளி தண்ணி, அந்த அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, மிளகு ஜீரகம், தக்காளி புளியில் நல்லா கரைச்சி போட்டு ஊற்றிடுங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுத்து சாம்பாரை கூட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, சாம்பாருக்கு எப்போயுமே வடகம் யூஸ் பண்ணுங்கள். தாளிக்கிற வடகம் கடையில் கேட்டால் கிடைக்கும், வீட்லேயும் செய்வாங்க. அந்த மாதிரி வடகம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு உப்பு, மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் யூஸ் பண்ணுங்கள்.
புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ செய்கிறப்ப சைட் பை சைடாக கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து கடைசியாக நல்லா சாம்பார் கொதி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. அடுத்து ரசத்துக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு போட்டுட்டு பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம பருப்பு ரசம் வைக்கிறப்ப பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த இதை போட்டுருங்க. மல்லி, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் இது பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் போட்டுட்டு மஞ்சள்தூள் உப்பு மட்டும் போட்டுட்டு விட்டுருங்க. சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி கிண்டி மாற்றி வச்சுருங்க. காலையில் எங்கள் வீட்டில் தோசை தான். தோசைக்கு சாம்பார். எப்பவுமே எங்கள் பாப்பாவுக்கு சாம்பார் தோசையெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் தோசை ஊற்றி சாம்பார் கொடுத்துட்டேன். ஏன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற நெய் கொடுக்கறதுனால அவங்க சாப்பிட்றப்ப கொஞ்சம் அந்த சாம்பார்லேயும் நெய் போட்டு கொடுத்தோம்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது என்னோடய காலை பாருங்கள். தோசை, சாம்பார். வாங்க சாப்பிடலாம். என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறதுனால கொஞ்சம் பயம் பதட்டம் இருக்குது. போக போக சரியாயிரும். கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தால் மிஷின் ஓடி முடிஞ்சிச்சு. துணியெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு போய் காய போட்டாச்சு. உங்கள் வீட்டிலலாம் ரோஸ் செடி இருக்கா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நாங்கள் நிறைய ரோஸ் செடிலாம் வச்சுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் பீட்ரூட் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு பீட்ரூட் சீவிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துட்டு எண்ணெய் கடுகெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட்டு போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. எப்பவுமே சிம்லேயே வச்சு மூடி போட்டு காய வதக்குங்க. அப்போனா தான் நல்லாயிருக்கும். எண்ணெயெல்லாம் விளக்கி போட்டாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு.